அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். முந்தின நாள் ராத்திரி நான் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு தண்ணி விட்டு லிட்டு போட்டு வச்சுட்டேன். அதை இப்போ எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க போகிறோம். நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். ட்ரை ஃப்ரூட்டில் கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் சேர்த்துருக்குறேன். சீடில் சன்ஃப்ளவர் சீடு சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நட்ஸ்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போதே வாழைப்பழமும் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே நாங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு கோதுமையும் ஓட்ஸும் போட்டு நான் மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த மாவில் தான் இப்போ நான் ரொட்டி நேர்த்திருக்கிறேன். அதில் கருப்பு எள்ளு தூவி விட்டு இதை அப்படியே சுட்டு எடுத்தோம் அப்படின்னா செமையாக இருக்கும். டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. ஒரு வாரத்துக்கான பிளான் பண்ணியிருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 2 நாள் கோதுமை ரொட்டி, சப்ஜி இந்த மாதிரி கிரேவி ஏதாவது செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு மில்லட்டு, குதிரைவாலி அரிசி, கவுனி அரிசி, கம்பு, சோளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு ப்ரௌட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ரொட்டி சுட்டு எடுக்கும் போதே எள்ளும் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டிக்கு பன்னீர் துருவி போட்ட ஒரு சப்ஜி, அது இந்த ரொட்டிக்கு வச்சுட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.